ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹிந்தி ஒன்றில் யாஸ்மினை மாற்றினதுக்கப்புறம் கதையே புரியலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கதையில் ஜீனி மீனி பெரியப்பா எங்கே போனாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் மோதிரம் எப்படி வந்தார், அந்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. சரி, அதை பற்றி தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அலாவுதீன் தமிழ், எடிட் பை GDLKK ஹரி. பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சொல்கிற கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாஸ்மினை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அது பார்க்க போக போக பழகிடும் உங்களுக்கே, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ யாஸ்மினை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னாக்கா இது 5 வருஷம் முன்னாடியே வந்த நாடகம். இப்போ ஓடி இருந்தால் கூட போய் பேசி ஏதாவது பண்ணிடலாம். யாஸ்மினை மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா மாற்றி விட்ற போகிறானுங்க. ஆனால் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால் பண்ண முடியாது. இப்போ நமக்கு யாஸ்மின் பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தந்தி ஒன் சேனலில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொண்டு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஓகே, அவங்க கரெக்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. பட் நிறைய சீன்ஸ் நடுவில் கட் பண்ணிட்டாங்க, நிறைய எபிசோடும் போயிடுச்சு. அதுதான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, கதையே மாறி போச்சு. ஒரு சின்ன முக்கியமான விஷயம், நான் பேசுகிற வாய்ஸுக்கும் பேக்ரவுண்ட் வீடியோவுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கனாக்கா, என் வாய்ஸை கேளுங்க, அப்படி வீடியோவும் பாருங்கள். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தி ஒன் சேனல் ஏற்கனவே நிறைய சீன்ஸ் கட் பண்ணி தான் போடுறாங்க. ரொமான்ஸ் சீன் ஒன்று கூட வர மாட்டேங்குது. முதல்ல இந்த கதையை ஹிந்தியில் எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஹிந்தியில் எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னாக்கா, யாஸ்மினுடைய சித்தியா நம்ம மல்லிகா வருவாங்க, ஓகேவா? யாஸ்மினோட சித்தியா நம்ம மல்லிகா என்ட்ரி ஆவாங்க. நம்ம அலாவுதீனே போய் கூட்டின்னு வருவான், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சித்தி ரொம்ப கோபமாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பயமுறுத்தி அனுப்புவா. அதுக்கப்புறம் வந்துடுவா, மல்லிகா வந்துடுவா. மல்லிகா எதுக்கு பாக்தாத்துக்கு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவளுக்கு ஒரு தனியாக கனவு லட்சியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி என்னடா கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பூதமாக மாற்றி அவளோட அடிமை மாற்றணும் அப்படிங்கிறது அவளோட கனவு. அதுக்கு எதுக்குடா பாக்தாத்துக்கு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாக்தாத்தில் இருக்கிற நம்ம அலாவுதீனோட அப்பா யார், உமர், அவர் என்ன செஞ்சிட்டாருனாக்கா, சக்தி வாய்ந்த கத்தி ஒன்று இருக்குது. அந்த கத்தி வச்சு எல்லாரையும் பூதமாக மாற்றிருந்தா, அந்த கத்தியை நம்மளுடைய உமர் போயிட்டு உடச்சி 3 பாகமாக பிரிச்சுட்டாரு. 3 பாகமாக பிரித்து எடுத்துன்னு போயிட்டாரு, ஓகேவா? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலையாக இருந்தா, எல்லாமே பார்த்துருந்தா, அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. சரின்னு சிலையாக இப்போ மனுஷியாக மாறினதுக்கப்புறம் ரிவாஞ்ச் எடுக்க வந்திருக்கா. இப்போ அதை அவள் கையில் கிடச்சிச்சினாக்கா எல்லாரையும் பூதமாக மாற்றி அவளுக்கு அடிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்காக தான் அவள் இப்போ பாக்தாத்துக்கு வந்திருக்கா, அந்த 3 பார்ட்டை தேடுறதுக்கு. பாக்தாத்துக்கு மல்லிகா வேலையை காமிக்க ஆரம்பிப்பா. சாவியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா சாவியும் எடுத்து சுற்றி பார்ப்பா. எல்லா சாவியும் எடுத்து செக் பண்ணி பார்ப்பா, சாவியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜீனி மினி அவங்களோட மேஜிக்கெல்லாம் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணுவாள். அந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் பண்ணுவாள். நான் டெய்லி தந்தி ஒன் சேனலில் வீடியோ பார்க்கணுன்னு இல்லையோ கமெண்ட் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த எபிசோடெல்லாம் பார்த்தேன். அதில் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யாஸ்மினை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எபிசோட், ஓகேங்களா? எத்தனாவது எபிசோடு தெளிவாக எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம ஜீனு, ஓகேவா, போய் கண்டுபிடிச்சிருவான். இந்த மாதிரி நம்ம சித்தி, நம்ம யாஸ்மினோட சித்தி மல்லிகா அப்படின்னு இதை போய் அலாவுதீன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த ரூம் விட்டு வெளியே போக முடியாது, அந்த மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அலாவுதீனும் மல்லிகாவும் ஒரே ரூமில் ஏதோ ஒன்று தேடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வளையலை மெயினாக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அந்த வளையல் யாருது அப்படின்னு பார்த்தா, நம்ம அலாவுதீனோட அம்மா ருக்ஸாரோடது. உமரும் ருக்ஸாரும் கல்யாணம் பண்ணும்போது அந்த வளையல் வாங்கினது. அதில் இன்னும் சில டிசைன்ஸ் எல்லாம் போட்டு, என்ன சொல்கிறது, நாகமணி மாதிரி ஏதோ ஒரு மணி அதை வச்சுட்டு நம்ம யாஸ்மினுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது சீசன் 2ல் என்ன சொல்கிறது, அந்த வளையல் தான் சாவிங்கிற மாதிரி கதையை கொண்டு போனாங்க. சீசன் 2 எண்டிங்கில் கடைசியில் 2 பேரும் பார்த்துருவாங்க. யார் அலாவுதீனும் மல்லிகாவும் நேருக்கு நேரம் பார்த்துருவாங்க.
அதுக்கப்புறம் அலாவுதீன் தெரிஞ்சு போய் நீதா மல்லிகா அப்படின்னு அதோட சீசன் 2 முடியுது. ஓகேங்களா, நடுவில் 4 மாதம் கேப். ஓகேங்களா, 4 மாதம் லாக்டவுன் போட்டிருந்தாங்க போல். 4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்தாங்க. அது வந்து சீசன் 3 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. கதை மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சோனி சப்லேருந்து ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி கதையை மாற்றிட்டானுங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மல்லிகா வந்து இந்த முறை சீசன் 3ல் ஸ்டார்டிங்கில் வந்து உறவு முறையில் வராங்க ஹிந்தியில். ஓகேங்களா, தமிழில் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. எல்லா சீனையும் கட் பண்ணிட்டாங்க. சரிடா, ஜீனு ஜினி மினி பெரியப்பாலாம் எங்கடா போனாங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்க வந்து சீசன் 2 எண்டிங் வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சீசன் 3ல் ஸ்டார்டிங்கில் வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம பாக்தாத் இப்போ தான் ஒரு அசுரன், ஓகேவா, சஃபருங்கிற வில்லங்கிட்டேருந்து தப்பிச்சு மேன்மை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டதுக்காக என்ன சொல்கிறது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் லாக்டவுன், கொரோனா, அது இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாஸ்மிக்கு தெரியுது அப்படின்னு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அவங்க 3 பேர் ஜின்னாத்துக்கு போயிட்டாங்க. இவர் மோதிரபூதம் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்பீங்க. இவர் எப்படி வந்தார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஜஃபரோட தங்கச்சி ஜெஹர் இருக்கால்ல, ஜெஹர் மீன் பை என்ன சொல்கிறது, விஷம். ஓகேங்களா, தந்திவன் சேனல் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் கூகுள் டிரான்ஸ்லேஷனை விட மோசமாக பண்ணுறானுங்க. ஜின்னாத் அதாவது ஜீனிகளின் உலகத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு துவா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கதையை சீசன் 3 ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. சஃபருடைய தங்கச்சி ஜெஹருடைய மந்திரம் வந்து அதிக நாள் நீடிக்காது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம மோதிரபுரம் கடைசியாக துடிதுடிச்சு சாவார் அந்த சீன் நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சேடான சீனு. அதில் வந்து கடைசியாக ஒரு வளையம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது பிடிச்சிட்டு அலாவுதீன் அழுகிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த இது வந்து அதில் போயிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டார். ஓகேங்களா, அவர் செத்துகள்லாம் போல் ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டார். அது செத்து போன மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ஜஹரோடைய மந்திரம் நிறைய